ஹலோ வாட்ச் ஃப்ரீக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங் ஃபாஸ்ட் ட்ராக் டைட்டானியம் சீரிஸ் அனலாக் வாட்ச் வித் மூன் தீம்டு டயல். ஸோ வாட்சோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்துடலாம். ஃபாஸ்ட் ட்ராக் கேஷுவல் வாட்சஸில் நம்ம ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லாட்டினா பிளாஸ்டிக் கேஸ் வாட்சஸ் பார்த்துருப்போம். பட் இந்த மாடல் வந்து ஃபுல்லி டைட்டானியம் மேட், டைட்டானியம் கேஸ். ஸோ அதை பற்றி தான் இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். இந்த மாடல் ஃபாஸ்ட் ட்ராக் சீரீஸில் வந்து ரொம்ப அண்டர்ரேட்டடான சீரீஸ். ஏன்னா டைட்டானியம் வாட்சஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் இந்த ஃபாஸ்ட் ட்ராக்கில் இந்த சீரீஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சிலேயே அவைலபிளாக கிடைக்கிது. அண்ட் இதோட இன்டீரியர் டயலில் பார்த்தாலே தெரியும், ஒரு மூன் தீம்டு டயல். நம்ம இதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட் ட்ராக் வந்து மூன் ஃபேஸ் டயல் பார்த்துருப்போம். பட் இது ஃபுல்லாகவே மூன் தீம்டு டயல். ஸோ இது ஒரு நல்ல பெட்டர் லுக் கொடுக்குது. ஒரு ஃபுல்லி கேஷுவல் தீம்டு வாட்ச். வாட்சோட டயல் இன்சைடில் அந்த ஹவர் அண்ட் மிட் ஹேண்ட்ஸ், செகண்ட் ஹேண்ட்ஸ் எல்லாமே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் பெயிண்டட் கொடுத்துருக்காங்க. அந்த டிண்ட், ஏன்னா அந்த ஃபாஸ்ட் ட்ராக் அவங்களோட லோகோ. அந்த மூன் தீம்டு டயல் வந்து ஒரு மேட் லுக்கிங் கலரில், தென் அந்த ஹவர் அண்ட் மினிட் மார்க்கர் இண்டிசஸ் எல்லாமே ஒரு நீட் ஒயிட் கலர் லுக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த பிளாக் ஒயிட் அந்த ஆரஞ்சு கலர் காம்பினேஷனும் ரொம்ப நீட்டாக மேட்ச் ஆகுது. அந்த டயலுக்கு ஒரு ஸ்போர்ட்டி லுக்கையும் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குது. தென் அந்த ஹவர் மார்க்கர் நியூமரல்ஸில் அந்த குரோம் கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. அதுவுமே இந்த பிளாக்கோட இன்னும் மெர்ஜ் ஆகி ஒரு நீட்டான லுக் கொடுக்குதுன்னு சொல்லலாம். வாட்சோட ஃபங்க்ஷன்ஸ் ஜஸ்ட் ஒரு அனலாக் வாட்ச் வித் டேட் ஃபங்க்ஷன். ஸோ இதை நம்ம டபுள் கிளிக் புல் ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் நம்ம டைம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். தென் ஃபஸ்ட் கிளிக்கில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் டேட் சேஞ்சிங் ஆப்ஷன். இதில் ஒரு கூல் லுக்கிங் ஃபியூச்சர் என்னென்னா, இந்த தேர்ட் ஹேண்ட் பார்க்குறதுக்கு வந்து ஜிஎம்டி ஃபங்க்ஷன் மாதிரி தெரியும். ஆனால் அது ஜிஎம்டி ஃபங்க்ஷன் கிடையாது. நம்ம டைம் அட்ஜஸ்ட் பண்ணுற ஃபங்க்ஷனில் ஜஸ்ட் நம்ம அதை மூவ் அவுட் பண்ணும்போது அந்த தேர்ட் ஹேண்ட் வந்து மூவ் ஆகிறது தெரியும். இது வந்து இந்த 24 ஹவர்ஸ் டைம் கிராஃப் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு நீடில். ஸோ அது பார்க்க வந்து ஜிஎம்டி மாதிரி தெரியலாம், ஆனால் அது ஒரு கூல் டீட்டெயிலிங் ஃபியூச்சராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஃபாஸ்ட் ட்ராக்கில் எல்லாமே இது மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் கொண்டு வருவாங்க நிறையா வாட்சஸில். பட் இந்த வாட்சில் இது வந்து கொஞ்சம் ஒரு நைஸ் டீட்டெயிலிங்காக இருக்குது. ஆனால் அந்த செகண்ட் ஹேண்ட்ஸ் மூவ் ஆகிறதுமே எந்த இடத்துலையும் கவுண்டர் பேலன்ஸ் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாகவே மூவ் ஆகுது. தென் டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது அந்த க்ரௌன் அட்ஜஸ்ட் பண்ணும்போது. வாட்சோட பில்டு குவாலிட்டி நல்ல டீசெண்டாகவே இருக்குது. அந்த கேஸ் வந்து அந்த டைட்டானியம் கேஸ் வந்து நல்ல ஒரு பிரஸ்ட் லுக்கில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டியூரபுளாகவும் தெரியுது. தென் அந்த டோம்டு கிளாஸ் வைப்பும் கொடுக்குது. அது ரொம்ப டோம்டு இல்லைனாலும் கொஞ்சம் பார்க்க அந்த மேக்னிஃபையிங் லுக் மாதிரி தெரியுது. அதுவுமே இந்த இடத்துல நல்லாயிருக்கு. நம்ம சேனலுக்கு தான் நியூ வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வாட்ச் லைட் இன்ஃபர்மேஷன், வாட்ச் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ்க்கு. டோட்டலாக வாட்சோட ஒரு பில்டு குவாலிட்டியுமே நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஒரு நல்ல ஒரு டைட்டானியம் வாட்ச் அப்படின்னு அந்த லைனப்பில் இதை கண்டிப்பாக சொல்லலாம். பேசிக்காக டைட்டானியம் வந்து ஸ்டீலை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அதனாலே டைட்டானியம் வாட்சஸ் வந்து ரொம்ப நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி டைட்டானியம் வாட்சஸும் மார்க்கெட்டில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இப்போ அவைலபிளாக இருக்குது. லைக் பார்டரி அந்த மாதிரி வாட்சஸில். டைமெக்ஸ்லையுமே டைட்டானியம் வாட்ச் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஃபாஸ்ட் ட்ராக்கில் வந்து இந்த லெவல் டைட்டானியம் கொடுத்துருக்காங்கன்னா கொஞ்சம் அந்த கிரேடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், அந்த டைட்டானியம் லெவலோட கிரேட். மற்றபடி இது ஒரு டைட்டானியம் தான், ஸ்டீல் கிடையாது. ஏன்னா டைட்டானியம் வந்து ஸ்டீலை விட ரொம்ப லைட் வெயிட், அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஸ்டீல் வந்து ஹெவியாக இருக்கும், பிராஸும் ஓரளவுக்கு ஹெவியாக இருக்கும். ஆனால் டைட்டானியம் வந்து ஹெவியாக இருக்காது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் டியூரபுளாகவும் இருக்கும். அதே மாதிரி கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ், இது மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது டைட்டானியமுக்கு. அதனாலே டைட்டானியம் வாட்சஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பேக் சைட்லேயுமே அந்த டைட்டானியம் கேஸ் அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் 50 மீட்டர் வாட்டர் சென்ஸ், ஃபாஸ்ட் அவங்களோட லோகோ அண்ட் ஸ்க்ரூ டவுன் கேஸ் பேக். ஓவராலாக இந்த இடத்துல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வாட்சில் இவங்க காஸ்ட் கட்டிங் பண்ணது இந்த ஸ்ட்ராப்பில் தான். ரொம்ப எவ்வளோ தின்னாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் ஃபாஸ்ட் அவங்களோட லோகோ. தென் பக்கிள் வந்து ஒரு கிளாஸி பிளாக், ஆனால் இது டைட்டானியம் கிடையாது. இந்த இடத்துலையுமே அந்த ஸ்ட்ராப் வந்து எவ்வளோ ஒரு வீக்காக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 22 mm. இது ஒரு ஜென்யூன் லெதர் ஸ்ட்ராப்பும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல இவங்க காஸ்ட் கட்டிங் பண்ணதே இந்த ஸ்ட்ராப்பில் தான். லைக் அந்த டைட்டன் ஆக்டன் அந்த ரேஞ்சில் காஸ்ட் கட்டிங் பண்ண மாதிரி இதுலேயும் காஸ்ட் கட்டிங் ஸ்ட்ராப்பில் தான் பண்ணியிருக்காங்க.
இப்போ வர நிறைய ஃபாஸ்ட்ராக் வாட்சஸில் இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலிங் மேனுவல் தான் கொடுக்குறாங்க. இது மற்ற வாட்சஸ் கம்பேர் பண்ணும்போது நல்லா டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. நல்லா இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு டயக்ராம்ஸ்லாம் போட்டு நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. வாட்சோட சைஸ் அண்ட் டிமென்ஷன்ஸ் லக் வித் 22 mm, லக் டு லக் வித் 50.4 mm, case thickness 10.7 mm, case width almost 44 mm. வாட்சோட காயின் கம்பேரிசன். வாட்சோட ப்ரோஸ் வந்து இதோட டைட்டானியம் கேஸ் பில்டும் தென் இந்த மூன் தீம்டு டயலும் தான். ஏன்னா இந்த லெவல் பட்ஜெட்டுக்கு வந்து நம்ம டைட்டானியம் கேஸ் எங்கேயுமே பார்க்க முடியாது. தென் இந்த மூன் தீம்டு டயலுமே அந்த டீட்டெயிலிங்லாம் ரொம்ப நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. அந்த கிரேட்டர்ஸ், அந்த ரியல் மூனில் இருக்க அந்த கிரேட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக அலைன் ஆகிருக்கு. அடிஷ்னலாக இந்த வாட்ச்க்கு அந்த தேர்ட் ஹேண்ட் வந்து இன்னும் ஒரு யூனிக்னஸ் கொடுக்குன்னு சொல்லலாம். அந்த 24 hours டைம் கிராஃப் ஹேண்ட். அண்ட் வாட்சோட டயல் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தாலுமே இது கேஷுவல் வாட்ச்னால, அதுவும் இல்லாமல் இது ஃபாஸ்ட்ராக் வாட்ச். ஃபாஸ்ட்ராக் வாட்சஸ்னால இந்த மாதிரி யூனிக்காக தான் இருக்கும். எங்கேயும் நம்ம நீட்டான டயல் பார்க்க முடியாது. கொஞ்சம் அவங்க லோகோஸோ இல்லை அந்த இண்டிசஸ் ஏதாச்சும் ஒன்று வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ அது இந்த வாட்சுக்கு வந்து இன்னும் அது நெக்ஸ்ட் லெவல் ஆட் பண்ணுதுன்னு தான் சொல்லலாம். தென் இதோட டைட்டானியம் கேஸ் எந்த அளவுக்கு டியூரபிளாக ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதே மாதிரி இந்த வாட்சோட டயல் கிளாஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது, ஸ்டெடியாகவும் இருக்குது. நல்ல ஒரு மெட்டல் கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணலை. அண்ட் வாட்சோட ஒரு பெரிய கான்ஸ்னால் இந்த ஸ்ட்ராப் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட காஸ்ட் கட்டிங்குமே இந்த ஸ்ட்ராப்பில் பண்ணியிருக்கறதுனால நம்ம இதை ரொம்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. தென் இது ஒரு மூன் தீம்டு டயல்னால அந்த ஹவர் அண்ட் மினிட் மார்க்கர்ஸ் இண்டிசஸில் ஒரு சின்னதாக லூம் கொடுத்துருக்கலாம். இன்னும் இந்த மூன் தீம்டு டயலுக்கு வந்து ஆப்டாக இருந்திருக்கும். ஒரு இலிமினேட்டட் ஏரியாவும் இருந்திருக்கும். வாட்சோட விரிஸ் வியூவுமே ரொம்ப கேப்டிவேட்டிங் லுக்காக இருக்குன்னு சொல்லலாம். அந்த மூன் தீம்டு டயல், தென் அந்த வாட்சோட டைட்டானியம் கேஸ் பில்ட், ஹேண்ட்ஸில் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் ஃபீல் ஆகுது. எங்கேயுமே வெயிட் இருக்க மாதிரி தெரியல. அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனையுமே ரொம்ப நீட்டாக அலைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டைட்டானியம் வாட்சஸில் இன்னொரு ப்ளஸ்னால் யாருக்காச்சும் ஸ்கின் அலர்ஜிஸ் அது மாதிரி ரிலேட்டட் எதுவும் இஷ்யூஸ் இருந்தால் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்சஸ் இல்லாட்டினா பிராஸ் இல்லை பிளாஸ்டிக் கேசஸ் வியர் பண்ணும்போது இந்த டைட்டானியம் கேசஸ் வந்து ரொம்ப ஸ்க்ரீன் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும். அதுவுமே இந்த வாட்சில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் இந்த டைட்டானியம் கேஸ் வாட்சஸ்க்கு. அண்ட் அகெயின் அந்த ஸ்ட்ராப் வந்து அந்த ஹேண்ட்ஸில் அந்த அளவுக்கு ஒரு மெர்ஜாக ஃபீல் ஆகலை. ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால அந்த ஹேண்ட்ஸில் வந்து அது ஒரு சாலிடான ஒரு ஃபீல் கொடுக்கல. அதனால் ஸ்ட்ராப் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா இன்னும் இந்த வாட்ச்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா எலிகண்ட்டான ஒரு லுக் கிடைக்கும். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் டைட்டானியம் பில்ட் வாட்சஸில் வந்து நம்ம ரொம்ப ட்ராபேக் சொல்லிட முடியாது. ஓவராலாக இது ஒரு பெஸ்ட்டு கேஷுவல் லுக்கிங் வாட்ச், அவ்வளோதான். வாட்சோட ப்ரைஸிங் நான் டாடா கிளிக் ஃபேஷனில் 3000 அந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தேன். இப்போது 2800 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் தான் சேல் பண்ணுறாங்க. அதுவும் கார்டு ஆஃபர்ஸ் அது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2500 கிட்ட கிடைக்கும். இது ஒரு நல்ல பெஸ்ட் டீல் ஆப்ஷனாகவும் இருக்கும். வாட்சோட கன்க்ளூஷன், ஒரு நல்ல டைட்டானியம் வாட்ச் அண்டர் பட்ஜெட்டில் வாங்கினா கண்டிப்பாக இந்த வாட்சை செலக்ட் பண்ணலாம். அண்ட் அதோட மூவ்மெண்ட், ஃபாஸ்ட்டாக அவங்களோட பில்டு குவாலிட்டி, அது எல்லாமே இந்த வாட்சுக்கு இன்னும் ஒரு ப்ளஸ் தான். அண்ட் இது ஒரு ஃபுல் கேஷுவல் வைப் வாட்ச்னாலையும் ஃபுல்லாக கேஷுவல் வியர்ஸோட நல்லாவே பேர் பண்ணலாம். ரொம்ப அலைனாகவும் இருக்கும் அண்ட் ஆப்டாகவும் இருக்கும். அண்ட் அந்த வாட்சில் மூன் தீம்டு டயல் இருக்கிறதுனால இந்த வாட்சுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா டீட்டெயிலிங் தான் ஆட் பண்ணும். அது பார்க்க ஒரு நல்ல அப்பீலாகவும் இருக்கும். டைட்டானியம் பில்டு வாட்ச் அண்டர் பட்ஜெட்டில் யாராச்சும் வாங்கணும்னு ஐடியா இருந்தாலுமே இந்த வாட்சை வந்து நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் வாட்சாக செட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள் வாட்ச் கலெக்ஷனில் டைட்டானியம் பில்டு வாட்சஸ் இல்லாட்டினாலுமே இந்த வாட்சை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே ஒரு ஸ்மார்ட்டான திங்காக இருக்கும். தட்ஸ் இட் கைஸ். இது மாதிரி நிறைய வாட்ச் இன்ஃபர்மேஷன், வாட்ச் அன்பாக்சிங் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் see you in another video and bye, watch freaks.